வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டின் தொடக்க ஜாதகப்படி எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் தீமைகள் பற்றி பார்ப்போம். 2024ஆம் ஆண்டானது கன்னி லக்னத்தில் பிறக்கிறது. லக்னத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசுவில் செவ்வாய் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன். குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். 2024ஆம் ஆண்டானது 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். குரு பயிற்சி நடக்கும் வரை ஒரு காலம், குரு பயிற்சி நடந்த பின் ஒரு காலம். அதாவது ஏப்ரல் 2024 வரை குரு மேஷத்தில் இருக்கும் பொழுது குருவின் பார்வை பெறும் ராசிகளான சிம்மம், துலாம், தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவும் இருக்காது. நல்ல பலன்களை தொடர்ந்து நடக்க இருக்கிறது மே மாதம் வரையில். ஆனால் மே 24க்கு பிறகு குரு ரிஷபத்தில் இருக்கும் பொழுது குருவின் பார்வை பெறும் ராசிகளான கன்னி, விருச்சிகம், மகரம் ராசிக்காரர்கள் மாற்றங்கள் இருக்கிறது. நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். மற்ற ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் ஏற்றமும் இருக்காது, பெரிய அளவில் பின்னடைவும் இருக்காது. 2024ஆம் ஆண்டின் அதிர்ஷ்டக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களை 24ஆம் ஆண்டு ரிஷப ராசியினருக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. எனவே 24ஆம் ஆண்டின் முதல் பரிசு இவர்களுக்குத்தான். 2024ஆம் ஆண்டின் அடுத்த பரிசானது மகரம் ராசியினருக்கு செல்கிறது. இவர்கள் கன்னி லக்னத்தின் 5ஆம் வீட்டுக்குரியவர் என்பதால் யோகங்களை பெறுவதில் 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். சனி 6ஆம் வீட்டில் இருப்பதால் வெற்றிகளை சொந்தமாக்கிக் கொள்வதில் முன்னிலை பெறுகிறார்கள். எனவே மகர ராசியினருக்கு யோகத்தில் 2ஆம் இடம் கிடைக்கிறது. 2024ஆம் ஆண்டின் யோகங்களை பெறுவதில் 3ஆம் இடத்தில் இருக்கப் போவது மிதுனம் ராசியினர். இவர்கள் ராசி நாயகன் புதன் 3இல், விருச்சிகத்தில் லக்ன யோகன் சுக்கிரன் இணைந்திருப்பது பிரபலமான யோகத்தினை இவர்களுக்கு தரும். 2024ஆம் ஆண்டின் யோகக்கார ராசிக்காரர்கள் முதலிடத்தில் ரிஷப ராசியினர், 2ஆம் இடத்தில் மகரம் ராசியினர், 3ஆம் இடத்தில் மிதுன ராசியினர். இந்த 3 ராசிக்காரர்கள் பொற்காலத்தினை பார்க்கப் போகிறார்கள் என்பதே நிச்சயம். 4வதாக துலாம் ராசியினர். ஏப்ரல் மாதம் வரையில் நல்ல பலன்கள் தொடரும். மே மாதத்திற்கு பின் மாற்றங்கள் இப்படித்தான் இருக்கும். 4வதாக துலாம் ராசியினர் கன்னி லக்னத்திற்கு 2ஆம் இடத்து அதிபதி என்பதாலும் சுக்கிரன் ராசி அதிபதி என்பதாலும் துலாம் ராசியினர் மிதமான யோகத்தினையும் தசாபுத்தி நன்றாக உள்ளவர்கள் அற்புதமான யோகத்தினையும் பெறுவார்கள். இவர்களுக்கு சொத்து சேர்க்கை, பண வரவு திருப்தி தரும். குடும்பம் சுப நிகழ்ச்சி உண்டு. உடல் கவனிக்கப்பட வேண்டும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டும். அதிக பேச்சு, அதிக சண்டை, கவனமாக செயல்பட வேண்டும். 5வது கும்பம் ராசியில் பிறந்தவர்கள் நல்ல பலன்களை 24 எதிர்பார்க்கலாம். கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதி என்பதால் நல்ல பலன்களை எளிதாக பெறுவார்கள். ஆனாலும் சுக்கிரன் பாதகாதிபதி என்பதால் அவ்வப்போது எதிர்பாராத பின்னடைவும் சந்திக்க நேரிடும். எனினும் தசாபுத்தி நன்றாக உள்ளவர்கள் அதிகமான நன்மையினை பெறுவார்கள். இந்த ஆண்டு பண வரவு திருப்தி தரும். மறைமுக வருவாய் அதிகரிக்கும். குடும்பத்தில் கலகலப்பு மகிழ்ச்சி நீடிக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகும். சொத்து சேர்க்கை உண்டு. வாகனம் வாங்குவீர்கள். 6வதாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஏப்ரல் மாதம் வரையில் நல்ல பலன் தொடரும். மே மாதத்துக்கு பின் மாற்றங்கள் இப்படித்தான் இருக்கும். இவர்களுக்கு சற்று கடினமான காலத்தினை கடக்க நேரிடும். ராசி அதிபதி பகை வீட்டில் மே மாதம் முதல் இருக்கப் போவதால் சிரமங்கள் இருக்கும். ஆனாலும் ராகுவின் பார்வையில் குருவின் தீமைகள் சற்று குறையும். கூடிய மட்டும் வழக்கமான பணிகளில் ஈடுபடலாம். பெரிய முதலீடு, புதிய முயற்சிகளில் நிதானமான முடிவு தேவைப்படும். 7வதாக சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் ஏப்ரல் மாதம் வரை நல்ல பலன்கள் தொடரும். மே மாதத்திற்கு பின் மாற்றங்கள் இப்படித்தான் இருக்கும். மே 24க்கு பின் உத்தியோகம், தொழில் கவனம் தேவை. புதிய தொழில் உத்தியோக முயற்சிகள் தள்ளிப்படும். எங்கும் நிதானமான போக்கு தேவைப்படும். பண வருவாய் திருப்தி தரும். சொத்து விவகாரங்கள் ஆதாயம் தரும். உத்தியோகம், தொழில் கவனமுடன் செய்தால் ஆதாயம். 8வதாக கடகம் ராசியில் பிறந்தவர்கள் கடகம் ராசியினர் யோகரான செவ்வாய் பார்வையினை பெறுவதில் தனது சுய முயற்சியில் மிதமான பலன்களை பெறுவார்கள். கடும் முயற்சிக்கு பின்னரே யோக பலன்கள் எதிர்பார்க்கலாம். ஆனாலும் லாபத்தில் குரு பணத்தினை அள்ளித்தரப்போகிறார். செவ்வாய் தனுசில் வெற்றிகளை குவிக்க வைக்கப் போகிறார். போட்டிகளில் வெற்றி, வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு யோகமான ஆண்டாக மாற்ற முயற்சி காட்டுவீர்கள். 9வதாக கன்னிராசினர் கேதுவின் அமர்வினால் சற்று பின்தங்க நேரிட்டாலும் லக்னத்தின் யோகரான சுக்கிரன் 3இல் செவ்வாய் வீடேறியதால் சற்று சிரமம் காணும் நிலையில் சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் சற்று வீழ்ந்த காரணத்தினால் தசாபுத்தி நன்றாக இருப்பவர்கள் நல்ல பலன்களை, மற்றவர்கள் சற்று சிரமத்தின் பேர் நல்ல பலன்களை பெறுவார்கள். ஆனாலும் மே 24க்கு பின் தடைகள் அகன்று உற்சாகம் பெறுவீர்கள். நன்மைகள் குவியும். பண உறவு திருப்தி தரும். பூர்வீகத்தில் தடைகள் விலகும். 10வதாக மீனராசியின் ராகுவின் அமர்வினால் நல்ல பலன்களை அடைவதற்கான தடைகளை, தாமதங்களை சந்திக்க நேரிடும். சுக்கிரன் இந்த வருடத்தின் நாயகன் என்பதால் உங்களுக்கு பெரிய அளவில் உதவிகள் செய்திட தயக்கம் காட்டுவார். ஆனாலும் தசாபுத்தி நன்றாக உள்ளவர்கள் மிதமான பலன்களை பெறலாம். புதிய முயற்சிகள் அதிக கவனம், எச்சரிக்கை தேவை.
பண வருவாய் திருப்தி தரும். தடைப்பட்ட வருவாய் கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி மகிழ்ச்சி தரும். 11வதாக விருச்சிகம் ராசியின் லக்னாதிபதி புதன் அமர்வினால் வலுப்பெறுகிறது. ஆனாலும் கன்னி லக்னத்தில் பகை வீடானதால் மிதமான பலன்களை பெறலாம். இருப்பினும் குருவின் பார்வையானது இந்த ராசிக்காரர்கள் மீது மே 24க்கு பின் பதியேற்பதால் திடீர் திருப்பங்களை சந்திப்பார்கள். பண வருவாய் மற்றவர்கள் உதவிகள் கிடைக்கும். இந்த ராசிக்காரர்கள் திசாபுத்தி நன்றாக உள்ளவர் நல்ல பலன்களை பெற முடியும். 12வதாக மேஷம் ராசியினர் குருவின் அமர்வினாலும் சனியின் பார்வையினாலும் கெடுதன்மை குறைந்து நன்மைகள் பெற முடியும் என்றாலும் மிகுந்த எதிர்பார்ப்பினை வைத்தல் கூடாது. ஆனாலும் திசாபுத்தி நன்றாக உள்ளவர்கள் அனைத்தும் தடைகளை தாண்டி நன்மைகளை பெற முடியும் என்பதை அறியுங்கள். புதிய முயற்சிகளில் கவனம் தேவை. குடும்பத்தில் விவாதங்களை விட்டு கொடுத்து போகும். உடல்நலன் விவகாரங்கள் அதிகம் கவனம் தேவை. நன்றி, வணக்கம். மீண்டும் பிறதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.